ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் சிங்கம். இன்றைக்கி நம்ம பைத்தான் பேசிக் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் டெக்கரேட்டர்ஸ். ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு நேம்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், சீரீஸ் ஆஃப் கோடு கொடுத்துருவோம் ஒரு பிளாக்குள்ள. அந்த பிளாக்குக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருவோம். ஸோ அந்த நேம்டு பிளாக் தான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே வேணாலும் இந்த ப்ரோக்ராமில் கால் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டி தான் ஒரு ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இப்போ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டிஎஃப்ங்கிறது தான் கீவேர்டு. அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், ஸோ வெல்கம் அப்படின்னு போகிறோம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸோ பைத்தானில் இந்த கோலன் தான் அந்த பிளாக்கை டிஃபைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன்லேயும் ஃபார் லூப்பில் இருக்கா மாதிரி இஃப்பில் இருக்கா மாதிரியே தான் இதுலேயும். ஸோ இப்போ இது உள்ளுக்குள்ளே நம்ம சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். இதை நம்ம கால் பண்ணுறதுக்கு வெல்கம் அப்படின்னு கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கேன் ஹாவ் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஒரு மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நம்பரை மல்டி அப்படின்னு போட்டுட்டு நம்பர் 1 A நம்பர் 2 B. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இங்கே எந்த வேல்யூவும் கொடுக்கல. எந்த வேல்யூவும் கொடுக்காததுனால இட் வில் ரிட்டர்ன் அஸ் நன். இப்போ இங்கே நம்ம டைரெக்டாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம், என்னென்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் நேம் இது, உள்ளுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டை வச்சு தான் கால் பண்ண முடியும். இப்போ ஆர்குமெண்ட் இல்லாமல் நான் கால் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட் இல்லாமல் கால் பண்ணேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங்னு சொல்லுது. ஸோ இப்போ 2 ஆர்குமெண்ட் இங்கே கொடுக்கணும், 7 to 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி அதனோட வேல்யூ கொடுத்துருச்சு. இதை நம்ம ஒரு வேரியபிள்லையும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்போ இங்கே ஆர்குமெண்ட் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கேயே ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு டிஃபால்ட் வேல்யூ. இப்போ வெறும் ஆர்குமெண்ட் இல்லாமல் ரன் பண்ணோன்னா கூட டிஃபால்ட் வேல்யூவை வச்சு அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ 7 multiplied by 8 கொடுத்துருச்சு இதுக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட் பேர் தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ இதை வேறு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஃபங்க்ஷனை ஒரு நேம் வாங்குகிறோம், அப்புறம் அவங்களோட ஜாப் என்னங்கிறது வாங்குகிறோம். அதை இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங்கில் வெல்கம் 2 ஆர்குமெண்ட்டை நேம் ஜாப். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும் போது 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இப்போ நேம்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டில் சிங்கம் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் அது சிங்கம். அப்புறம் ஜாபுங்கிற ஆர்குமெண்ட்டில் ரிசர்ச் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் சிங்கம் இங்கே வந்துருச்சா. இப்போ நான் இதையே ஃபங்க்ஷனில் மாற்றி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே ஃபங்க்ஷனில் சிங்கத்துக்கு பதிலாக ரிசர்ச் சிங்கத்தையும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே அதை தலைகீழ பிரிண்ட் பண்ணோம். இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இங்கே இதை இந்த மாதிரி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறதுக்கு கீவேர்டு ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இப்போ இதே
ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணும்போது இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? இங்க நேம்னு குடுத்துருக்கோம்ல, அந்த வேரியபிளையே நம்ம இங்க கால் பண்ணும்போது கூப்பிட்டுக்கலாம். ஸோ நேம் ஈக்குவல் டு சிங்கம், ஜாப் ஈக்குவல் டு ரிசர்ச். இப்படி போட்டோம்னா இப்படியும் போடலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எங்கே மாற்றி கூப்பிட்டாலும், இப்போ முதல்ல ஜாப் சொல்லிட்டு அடுத்தது நேம் இது பண்ணாலும் அதே தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரியும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்டும் நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் பிரிண்ட் ஆர்குமெண்ட். இப்போ இங்கே வந்து ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்து ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதை கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணும்போது நான் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கீவேர்டு ஆர்குமெண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு பிரிண்ட், இப்போ இதுக்கு வந்து கீவேர்டுக்கு டபுள் ஸ்டார் KWARGS print ஸோ இப்போ இதை டிஃபைன் பண்ணும்போது இதை கால் பண்ணுறதுக்கு பிரிண்ட் வந்து நேம் சிங்கம், job equal to research, country ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி எடுத்துக்கும். அதை கீ வேல்யூ பேர் மாதிரி. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து ஆட் சப்னு ஒரு ப்ரோக்ராம் A, B. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து A plus B, செகண்ட் ரிட்டர்ன் வந்து A minus B. ஸோ இப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து A add sub இதை வந்து நம்ம ரெண்டு வேல்யூக்கு அசைன் பண்ண போகிறோம். add sub ரெண்டு வேரியபிள் போட்டிருக்கோம். 6, 5. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் add ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கியூப் நம்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து கியூப் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை வந்து இந்த ரிசல்ட் உள்ளுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணுது. ஸோ இதுவும் ஒரு லிஸ்ட்டுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் இதில் எடுப்பேன். லிஸ்ட்னா என்ன, அதெல்லாம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிள் கோட்ஸ்க்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மல்டிபிள் லைன் ஆஃப் கோட் இருக்குது. அந்த எல்லா கோடையும் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணுறேன் வித் சீரீஸ் ஆஃப் நம்பர். ஸோ 1 to 4 கால் பண்ணுறேன். இந்த 1 to 4க்கு கியூப் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 4க்கு இங்கே கியூப் கொடுக்குது. ஸோ இப்போ இதையே நம்ம வந்து ஜென்ரேட்டராக எழுத முடியும். ஸோ ஜென்ரேட்டராக எழுதுறதுக்கு இதே கோடையே
we just have to remove இந்த அப்பண்ட் வேண்டாம். அப்பண்ட் இல்லாம yield அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு ரிட்டர்னும் வேண்டாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதும் ஒவ்வொரு வேல்யூக்கு தான் இந்த இது ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ இது வந்து ஜென்ரேட்டராக மாறிடும். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் மெமரி யூசேஜை வந்து கம்மி பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணோம் ஒன்றா, இது வந்து ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் I in num list print I. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றும் இதே ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருக்கோம், இதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். ஆனால் வந்து இதில் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈல்டு தான் இவ்வளோதான் அந்த ஜென்ரேட்டரோட இது. என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டில் இங்கே வந்து டைரெக்டாக நம்ம லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுறோம் மொத்த வேல்யூவையும். ஸோ தட் உங்களுக்கு வந்து மெமரி யூசேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சின்ன டேட்டா செட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பெரிய டேட்டா செட்டை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதையே வந்து 1000 வரைக்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இதனோட லிஸ்ட் சைஸ் வந்து 1000. ஸோ அது வந்து ரொம்ப மெமரி கன்சப்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஈல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூவாக அனுப்பும். ஸோ மெமரியில் வந்து எல்லா மொத்த லிஸ்ட்டையும் சேவ் பண்ணாமல் ஒவ்வொரு வேல்யூக்கும் அது வந்து ரிட்டர்ன் வேல்யூ அனுப்பும். ஸோ இதுதான் ஜென்ரேட்டரோட யூஸ். ஸோ இப்போ வந்து வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேரியபிளுக்கு ஸ்கோப்புன்னு இருக்குது. ஸோ ஒரு வேரியபிளை வந்து ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் கால் பண்ணலாங்கிறது இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள நேம் வேரியபிள் உனக்கு மை நேம்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சிங்கம்னு அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து மை நேமை வந்து மை நேம் 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதை வந்து சிங்கம்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே வெளியில் வந்து பிரிண்ட் மை நேம் 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா, இந்த வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே தான் அதுக்கு ஸ்கோப்பு, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அந்த வேரியபிள் தெரியாது. ஸோ இப்போ இதையே வந்து இதுதான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து குளோபலாக மாற்றணும் அப்படின்னா நேம் 1 சிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ வெறும் இங்கே பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா சிங்கம் வரும். இப்போ இந்த இதை நேமை மாற்றிடலாம், லேர்ன் வித் சிங்கம்னு மாற்றிடலாம். ஸோ இதை வெறும் பிரிண்ட் மை நேம் பிரிண்ட் பண்ணேன்னா சிங்கம் வரும். ஸோ இப்போ இதுவும் அதே வேரியபிள் தான், பட் இது லோக்கல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப்புங்கிறதுனால இப்போ வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா லேர்ன் வித் சிங்கம் வரும். ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் டிஃப்ரென்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ லாம்டா ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பைத்தானில் ரொம்ப ஈஸியாக டிஃபைன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக எழுதுகிற ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸுங்கிற ரிட்டர்ன் எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் மல்டிப்ளைட் பை 2. இப்போ இது வந்து நார்மலாக எழுதுகிற ஒரு ஃபங்க்ஷன். இதையே லாம்டாவாக எழுதணும் அப்படின்னா லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து பேராமீட்டர், அதுக்கப்புறம் இது எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இதை கால் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா 2. ஸோ 2 ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ரைட்டிங் தி சேம் ஃபங்க்ஷன். லாம்டா யூஸ் பண்ணி, லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி, இங்கே வந்து டெஃப் யூஸ் பண்ணாமல் லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன்ஸுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட்ஸ்.
ஸோ ஒரு ஃபங்ஷனை வந்து இன்னொரு ஃபங்ஷன் உள்ளுக்குள்ள கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து பிரிண்ட் வெல்கம் டு லேர்ன் வித் சிங்கம். அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷன் ஹலோ டு வெல்கம் டு லேர்னிங். ஸோ 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது ஃபங்க்ஷன் வந்து ஸோ இது உள்ளுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை கால் பண்ணுறதுக்கு greet ஹலோ அப்படிங்கிற ஹலோ ஒன்னுங்கிற ஃபங்க்ஷன் முதல்ல கால் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு சிங்கம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதே மாதிரி greet உள்ளுக்குள்ள நீங்கள் ஹலோ டூவையும் கால் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் இன்னர் ஃபங்க்ஷனாகவும் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் எழுதலாம். ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் print வெல்கம் ஃப்ரம் இன்னர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இங்கே வந்து இன்னரை கால் பண்ணுறோம், இன்னர் ஃபங்க்ஷனை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கேயே முடியுது. இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணணும், ஆனால் வித்தவுட் சேஞ்சிங் த சோர்ஸ் கோட் அப்படிங்கிற மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்கரேட்டருங்கிறது என்னென்னா இஸ் அ ஃபங்க்ஷன் தட் அக்செப்ட் அ ஃபங்க்ஷன் ஆஸ் அன் இன்புட் and returns a new function as output. So which will allow you to modify the behavior of the function without modifying the original function. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதுறது, இன்னர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுங்கிறது பார்த்தோம். அவுட்டர் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டெக்கரேட்டர் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் மல்னு ஒன்று இருக்குது. அதில் ஆர்குமெண்ட் ஒன்று வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் எக்ஸ் மல்டிப்ளைட் பை 2. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே நம்ம டெக்கரேட்டர் எழுத போகிறோம் இதுக்கு. ஸோ இப்போ டெக்கரேட்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டெக்கரேட்டருக்கு ஒரு டெஃபினேஷன் எழுதுகிறோம். டெஃப் டெக்கரேட். அது உள்ளுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ விச் வில் டேக் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஸ் அன் இன்புட் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக எடுத்துக்குது. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ள ஒரு ரேப்பர் கிளாஸ் எழுதுகிறோம். இந்த ரேப்பர் கிளாஸ் உள்ளுக்குள்ள கரண்ட் டைமை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் டைம். ஸோ டைமுக்கு வந்து கரண்ட் டைம் எடுத்துக்கலாம். டைம் t1 டைம் டாட் டைம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம் இங்கே நடுவில்.
அதுக்கப்புறம் டைம் டு டைம் டாட் டைம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு பிரிண்ட் டைம் டைம் டேக்கன் வந்து t2 மைனஸ் t1. அப்புறம் இது வந்து ரிட்டர்ன் wrapper. இதே ஃபங்க்ஷனையும் ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் இது. இதுக்கப்புறம் இந்த மல் டெஸ்ட்டை வந்து டெக்கரேட்டருக்கு அசைன் பண்ணுறோம். டெக்கரேட்டர் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ட்ரிக்கியான இங்கே இருக்குது. என்னென்னா இங்கே நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை வந்து இதுக்கு அசைன் பண்ணிட்டோம் பை காலிங் தி மல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ வித் தி இன்புட் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் கொடுக்குறோம். இங்கே இன்புட் ஆர்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே உள்ள ரேப்பர் எழுதுறோம் இல்லையா, அதுலேயும் இன்புட் ஆர்குமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரன் ஆகும், இல்லைன்னா அது எரர் வரும். ஸோ அதனால் இங்கே உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து இன்புட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் ரன் ஆகுது. மல்டிப்ளைட் பை 2 மல்டிப்ளைட் பை 2 4. டைம் டேக்கன் இஸ் திஸ் மச் டைம். ஸோ இப்போ நம்ம பெரிய நம்பர் ஏதாவது ரன் பண்ணோம் அப்படின்னா டைம் டேக்கன் இஸ் திஸ் மச். ஸோ இதுதான் வந்து ஒரு டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து இதுக்கு அசைன் பண்ணுன்னு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை இப்போ வந்து இதையே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெறும் நம்ம டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரேப்பரும் ரன் ஆகும். இந்த ரேப்பர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டைமும் ரன் ஆகும். இப்போ இது உள்ளுக்குள்ளே இங்கேயே கால் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து இதை கால் பண்ணுறேன் நான். இப்போ டைரெக்டாக இங்கே வந்து ஒரு தனியாக ஒரு ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணோம். இப்போ இங்கே வந்து இந்த ஃபேன்சி வே ஆஃப் ரைட்டிங் டெக்கரேட்டர் இதுதான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே இந்த இதை டிஃபைன் பண்ணுறோம். சேம் ரிசல்ட் தான், அதே தான், பட் கோடு கொஞ்சம் கம்மியாக எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to Learn with Singham.